ஹாய் நண்பா! ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. "நீங்க சால்டரிங் ஒட்டுனா மட்டும் ஒட்டுது, நாங்க ஒட்டுனா ஒட்ட மாட்ருக்கு" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கோசரம் தான் இந்த வீடியோ. நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. உங்க முன்னாடி 2 சால்டரிங் மெஷின் இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட் கொண்டது. இது வந்து ரூ. 100க்கு வாங்கினேன். இது வந்து லோ குவாலிட்டி. இது வந்து நான் ரூ. 200க்கு வாங்கினேன். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம லோவா வாங்குறனால தான் அது வந்து ஒட்ட மாட்ருக்கு. ஒழுங்கா சூடும் ஆகாது. ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து நான் ரூ. 200 குடுத்து வாங்கினேன். இது வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இதுவரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி வந்து 2 வருஷமா அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம. ஓகேங்களா? இதுவும் நல்லா ஹீட் ஆகி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க எப்படி இது ஒர்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளக் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சால்டரிங் மிஷின் வந்து சூடாகிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சால்டரிங் மிஷின் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஹீட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சால்டரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி புகை வந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சால்டரிங் வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு வாரமாக வச்சிடலாம். சால்டரிங் வைக்கிறதுக்கு DC/AC கன்வெர்ட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம இது பின்னாடி லெட் இருக்குது. நம்ம இது பின்னாடி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதை செக் பண்ண நான் ஒரு 3 ஒயர் எடுத்திருக்கேன். 1 ஸ்கொயர், 0.5, 0.25 இந்த 3 ஒயரையும் சால்டரிங் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க இந்த எப்படி ஒயரை வந்து சால்டரிங் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3 ஒயர்லேயும் காப்பர் தெரிகிற மாதிரி நம்ம ஒயரை சீவிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் லெட் எடுத்துக்கலாம். இந்த லெட் எடுத்து இந்த ஒயரை வந்து நல்லா விட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க. எல்லா ஒயரும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சால்டரிங் பேஸ்ட் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து லெட்டை வந்து காட்ட போகிறேன். இதான் லெட்டு. இந்த லெட்டில் வந்து நிறைய விதமான லெட் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு 3 விதமாக இருக்குது. உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ பாருங்கள். இதில் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு 3 விதமான லெட் இருக்குது பார்த்துக்கோங்க. SN அப்படின்றது ஸ்டாண்ட் ஃபார் 10 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சர்க்யூட் வந்து ஒட்ட மாட்டிருக்கு. ஓகேங்களா? லெட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து SNPB இதுதான் இதோட அர்த்தம். கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒட்டும் பொழுது அறுந்துட்டு வராமல் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நாளைக்கு நீடித்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி அப்புறம் நம்ம இந்த சால்டரிங் எடுத்துக்கலாம். இந்த சால்டரிங் எடுத்து லெட்டில் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சால்டரிங் மிஷினில் இந்த லெட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே இந்த லெட்டை எடுத்துக்கின்னு நம்ம இந்த 1 ஸ்கொயரில் வந்து சால்டரிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரே ஒரு டச் தான் வச்சு டச் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ இந்த காப்பர் ஒயரில் லெட் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். மற்ற ஒயர் லெட்டெல்லாம் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணியாச்சா? இப்போ வந்து சர்க்யூட்டில் வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வந்து 1.5 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சால்டரிங் எடுத்து அயனில் ஒரு டச் பண்ணிக்கோங்க. ஓகே டச் பண்ணிவிட்டு இந்த 0.5 ஸ்கொயரை வந்து நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே நேராக வச்சு ஒரே ஒரு டிப் தாங்க இப்படி வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவள் தாங்க ஒட்டிக்கிச்சு. ஓகே இப்போ வந்து 1 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெட்டில் வந்து ஒரு டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான இடத்துல வச்சு ஒரே ஒரு டச் தான். அவ்வளோதாங்க. பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு. அப்புறமா 0.25 அதே மாதிரி ஒரு டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தேவையான இடத்துல வச்சுக்கலாம். பாருங்க அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் சால்டரிங் வைக்கிறது. ஓகேவா? இவ்வளோ தான் சால்டரிங் வைக்கிறது. இது வந்து நான் உங்களுக்கு புடிங் காட்டுறேன் பாருங்கள் வருதலைன்னு. இது பாருங்கள். இதையும் பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா ஸ்ட்ராங்க? இவ்வளோதாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 3 ஒயர் வந்து அசம்பிள் பண்ணிட்டோமா? இப்போ வந்து இது எப்படி பிடுங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் தடவிக்கோங்க. ஓகே அந்த இடத்துல கொஞ்சம் தடவிக்கோங்க. தடவி வச்சா இப்போ வந்து ஒன்றும் இல்லை தடவை இடத்துல ஒரு டச் பண்ணியும் சரி. ஓகே அவ்வளோதான் வந்துச்சு பார்த்தீங்களா? அதே வந்து
லெட்டோடு இருக்க காப்பரோடையும் அதே ஓடையும் ரவுண்டாகவும் இருந்துச்சு பாருங்கள். பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நம்ம வந்து டச் பண்ணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதோட சர்க்யூட்டும் பாருங்கள் அப்படியே இருக்கும், எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல். இப்படி தான் வந்து ஒட்டுறது எடுக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா?